அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் மீண்டும் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். திமுக ஆட்சியை குறை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணங்களை தேடி அலைவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். எடப்பாடி காரணங்களை தேடி அலைகிறார். பாவம், அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஏற்கனவே அந்த பாலியல் வழக்கில் எப்படியெல்லாம் நடந்தது, அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருந்தார்கள், அவருடைய ஆட்சியில் எப்படி காலையில் பிடிச்சி பகலில் விட்டு விட்டார்கள், 3 பேர் மீது போட்டு மற்றவர்களெலாம் விட்டு விட்டார்கள். இதெல்லாம் நாடு அவ்வளோ சீக்கிரம் மறந்துடாது. சும்மா வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று எடப்பாடி பேசக்கூடாது. இப்பொழுது இந்த வழக்கை துரிதமாக முடித்திருக்கிறார்கள். 2ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகிறது. அந்த சாருக்கே இடமில்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சே, இனிமேல் யார் அந்த சாருன்னா அவர் நீதிமன்றத்தை அவமதிக்கிறாருன்னு தான் அர்த்தம். நீதிமன்றம் சாட்சிகளை கூண்டில் ஏறி விசாரித்து ஒவ்வொரு குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு எல்லாரும் வழக்கும் துரிதமாக, அதாவது ஒரு ஏஸ்டியாகவே இல்லை, அவசர கோலத்திலே இல்லை, எல்லா சாட்சிகளும் போதுமான நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விசாரணை நடந்திருக்கிறது. எல்லா வழக்கு சாட்சிகளும் ஒருத்தர் கூட பிறர் சாட்சி இல்லாமல் அழகாக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றமே பாராட்டியிருக்கிறது. இனிமேல் அந்த சார் யாருன்னா எடப்பாடி தான் அந்த சாருன்னு சொல்ல வேண்டிய நிலை வந்துடும். யார் அந்த சார் என்று சொன்னால் யார் யார் எல்லாம் அந்த சார் யார் அந்த சார்ன்னு கேட்டார்கள், அவர்கள் தான் அந்த சார் என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.